உங்களோட யூஐடி ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற யூஐடியை எல்லாரும் பார்க்கலாமா? இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரை ஃபுல்லாக பாருங்கள். அது மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோவும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்க்க போனால் RG Gaming 44 அவர் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆட் ஃப்ரெண்ட்ஸில் போய் அவரோட ஐடியை நம்ம சர்ச் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். அவரோட அக்கௌண்ட் இதுதான், ஓகேங்களா? இதுதான் அவரோட அக்கௌண்ட்டு. நான் உள்ளே போய் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். அவர் 66வது லெவலில் இருக்கார், ஓகேங்களா? பேட்டில் ராயில் 7000 பாயிண்ட்ஸ்க்கு மேலேயே இருக்கார். நல்ல பிளேயர் தான். ராமநாதபுரத்தில் பைசனில் இருக்கார். அவரோட காஸ்டியூம் இதுதான். நான் காஸ்டியூம் மேக்ஸிமம் டவுன்லோட் பண்ண மாட்டேன். வெப்பன்ஸுக்கு எதுக்குமே நான் டவுன்லோட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேட்டில் ராயல்லையும் சரி, CS ரேங்க்லேயும் சரி நல்லாவே வச்சுருக்காரு. இவரோட கேம் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் உங்களோட எல்லாமே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நானும் அவருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். நீங்களும் மறக்காமல் ரெக்வஸ்ட் கொடுங்க. உங்களோட ஐடியை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட ஐடியை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. CSல பார்த்தீங்கன்னா இவர் பைசனு, AK இந்த மாதிரி நிறைய கன் யூஸ் பண்ணியிருக்காரு. அதில் ஹெட்ஷாட் ரேட்டும் நல்லா தெளிவாக வச்சுருக்காரு. அது மாதிரி அவரோட கன் கலெக்ஷன் எல்லாமே செம்மையாகவே இருக்குது. AW ஸ்கின்னை பார்த்தீங்களா, ஸ்கேருக்கு பாருங்கள், P90க்கு பாருங்கள், தாம்சனுக்கு பாருங்கள், M500க்கு, MP40க்கு. ஸோ எல்லாம் தேவையான அளவுக்கு ஸ்கின்னும் வச்சுருக்காரு. ஸோ இவரோட நீங்கள் கேம் ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா நான் அவரோட ஐடியை நான் கீழே கொடுக்குறேன். மறக்காமல் அவர் பார்த்து செக் பண்ணி நீங்களும் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து சும்மா ஜாலியாக ஃபன்னாக விளையாடுங்க. அது மாதிரி அவரோட காஸ்ட்யூம் நான் சைடில் ஷோ பண்ணுறேன். இதான் அவரோட காஸ்ட்யூம். நான் டவுன்லோட் போடாதனால எனக்கு டிஷர்ட் மட்டும் தெரில. வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க. அது மாதிரி நான் அவருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன். மேபி அவர் நம்ம ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணார்னா நான் அவரோட கேம் ப்ளே பண்ணுறத அது ஒரு வீடியோவை எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் எல்லோரும் பாருங்கள். அது மாதிரி உங்களோட ஐடி என்னென்னு கீழே மறக்காமல் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. நான் அது எல்லாமே பார்த்து இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக எடுத்து போகிறேன், சரிங்களா? இவர் ராம்நாட்டில் பைசன்லேயே இருக்காரு, 34வது இடத்துல. அது மாதிரி நம்ம இவருக்கு ரெக்வஸ்ட்டும் கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம்னா கிரிசக்தி 5074. அவர் இதுதான் அவரோட அக்கௌண்ட். இதுலேருந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு, இந்த ஐடியாவை கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் கொடுங்கன்னு. உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரோ அந்த நம்பர் போட்டோன்னே எனக்கு இந்த அக்கௌண்ட் தான் ப்ரோ வந்துச்சு, பேட்டில் காட். அது நீங்களே பெருசே ப்ரோ, பெருசெல்லாம் வச்சிருக்கிய ப்ரோ, எவ்வளோ பெரிய கேரக்டர் தெரியுமா ப்ரோ? எத்தனை பேர்த்துக்கு இந்த பெருசு கேரக்டர் பிடிக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நருட்டோவில் ஜிராயாங்கிற ஒரு கதாபாத்திரம் பயங்கரமாகவே இருக்கும். எல்லாரோட ஃபேவரட்டும் என்னோட ஃபேவரட்டும் தான். ஸோ கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, டக்குனு வெளியே போயிடுச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம பெருசை எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவரோட CS பார்த்தீங்கன்னா, BR பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இல்லை. இப்போ தான் கேம் ப்ளே பண்ணுறாரு உள்ள தலைவர். ஸோ ப்ரோ பெருசே மறக்காமல் நீ அவனுக்கு ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். பெருசே நீ மறக்காமல் நீ என்னை ஃபாலோ பண்ணு, ஓகேங்களா? நானும் நீங்களும் ஜாலியாக கேம் ப்ளே பண்ணலாம். அது நான் வீடியோவே எடுத்து போடுறேன். BR நிறைய கன் யூஸ் பண்ணியிருக்காரு, ஆனால் அதிகமாகலாம் யூஸ் பண்ணல. வச்சிருக்காரு ஸ்கின், ஆனால் எதுக்கும் யூஸ் பண்ணல போல். CS சுத்தம் ஒன்றுமே இல்லை. பெருசே என்ன பெருசே, நீ தான் பெருசே எல்லாத்துக்கும் காட் ஃபாதர், ஆனால் நீ எதுவுமே பண்ணாமல் இருக்கியே பெருசு. சரி விடுங்க, நம்ம உங்களுக்கு CSல ரேங்க் ஏற்றுறோம், ஓகேங்களா? அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. BRலாம் ஏற்றுறோம். நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுங்கள். அது மாதிரி நம்ம ஜாலியாகவும் கேம் ப்ளே பண்ணலாம், ஓகேங்களா? மறந்துடாமல் நான் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன் பெருசு, மறக்காமல் அக்செப்ட் பண்ணுங்கள். அது மாதிரி நம்ம மூணாவது ஒரு ஆளை பார்க்க போகிறோம். விக்னேஷ் 25 ப்ரோ. அவர் UID கொடுத்தாரு. ஸோ கரெக்டாக தான் போட்டிருக்கேன் ப்ரோ. ஆனால் பார்த்தீங்கன்னா SK விக்கின்னு வருது. அது இந்த ஐடியான்னு கொஞ்சம் கரெக்டாகவும் சொல்லிடுங்க. நான் போட்ட நம்பர் இதுதான் வந்துச்சு. ஸோ இந்த அக்கௌண்ட் தானான்னு கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 46 லெவலு. இப்போ தான் ரீசெண்டாக கேம் ஓப்பன் பண்ணியிருப்பார் இல்லையே, எனக்கு சத்தியமாக தெரில. பட் கீழே யூடியூப் சேனல் நேம் கொடுத்துருக்காங்க ப்ரோ. நீங்கள் மறக்காமல் அவர் விக்னேஷ் 25 ப்ரோ நீங்கள் மறக்காமல் எல்லோரும் ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க, நம்ம ப்ரோ தானே. அது மாதிரி பக்காவான காஸ்டியூம்லாம் வச்சுருக்காரு போல ப்ரோ. சூப்பர் ப்ரோ, வாழ்த்துக்கள் ப்ரோ. அவரோட ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஆனால் மேக்ஸிமம் அவருக்கு தெரியாது, ஏன்னா நான் டவுன்லோட் போடல. இனிமேல் தான் நான் டவுன்லோடு போடணும். ஐயோ டவுன்லோட் பண்ண தேவையில்லை நினைக்கிறேன், ஏன்னா மேக்ஸிமம் ட்ரெஸ் காஸ்டியூமே இவ்வளோ தான் போல. கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, வெளியே போயிடுச்சு. அது மாதிரி அவர் BRல எந்த கன்று யூஸ் பண்ணியிருக்காருன்னு போய் பார்த்தா வெறும் 5 கன்று தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு மாரி அதிகமாக யூஸ் பண்ணல. CSல சுத்தம். அவர் இப்போ தான் கேமே வந்திருக்காரு போல. அதனால நீங்கள் ஜாலியாக நினச்சி அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் அவர் கீழே ஹார்ட் போட்டிருக்கிறது மொத்தம் நருட்டோ வேல்ட்டையுமே அவர் ஹார்ட் போட்டு வச்சுருக்காரு. எமோட்லேருந்து சரி, பண்டில்ஸு எல்லாமே, ஃபர்ஸ்ட் இலட்டு செகண்ட் இலட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஹார்ட் போட்டிருக்காரு. என்னைய மாதிரி அவர் எதுவுமே எடுக்க மாட்டார்ல ப்ரோ. நீ நானும் ஒன்று தான் ப்ரோ, கவலைப்படாத. உனக்கு நான் இருக்க துணையாக நானும் எதுவுமே எடுக்க மாட்டேன். பட் இருந்தால் 2-3 எமோட் மட்டும் நான் வச்சுருக்கேன் ப்ரோ, அவ்வளோதான். வேறு ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, ஃப்ரெண்டாக வேணும், கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக போகணும்னு நினச்சிங்கன்னா இவரோட ஐடியை நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்துட்டு நருட்டோ ஈவெண்ட்டை எத்தனை பேர் மிஸ் பண்ணீங்களோ இந்த ஐடியில் போய் கீழே போய் பாருங்கள். அது மாதிரி 3 பேத்துக்குமே கரெக்டாக ரெக்வஸ்ட்டும் கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஐடியா நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் ரெக்வஸ்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே உங்களோட
யூஐடியை மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு ரிப்ளை கொடுக்குறேன், ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.